புதையல் வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 3 மாதத்தில் விசாரணை முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பஞ்சாயத்திற்குட்பட்ட வேங்கவேல் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டுவை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. ஒரு நபர் ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SP கங்காபுர்வாலா, நீதிபதி ஜே சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் GS மணி ஆஜராகி இந்த வழக்கில் மாநில அரசு தீவிரம் காட்டாததால் கிராம மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 15 மாதங்கள் ஆகிவிட்டன. புலன் விசாரணையில் ஏன் இவ்வளவு தாமதம், எப்பொழுது விசாரணை முடிக்கப்படும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு காவல்துறை தரப்பில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது குரல் மாதிரி சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுவரை 337 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 மாதங்களில் விசாரணை முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தி விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினத்தில் விசாரணை முடிக்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.